ஹரியானாவில் வெல்வதற்கான அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் கூட கோட்டை விட்ட காங்கிரஸ் வெற்றியை பாஜகவிடம் பறிகொடுத்தது. அத்தனை அதிருப்திகளையும் சவால்களையும் மீறி பெரும்பான்மையுடன் ஹேட்ரிக் வெற்றி பெற்று வரலாறு படைத்தது பாஜக. பாஜகவின் இந்த வெற்றிக்கும் காங்கிரசின் தோல்விக்கும் முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது இரு கட்சிகளும் செய்த தேர்தல் பிரச்சாரங்கள். பாஜகவும் சரி, அதன் தாய் அமைப்பான RSSம் சரி, பல்வேறு பேரணிகளை நடத்தியது, பொதுக்கூட்டங்களை நடத்தியது, வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தது, ஆயிரக்கணக்கிலான சிறிய பெரிய மீட்டிங்குகள் நடத்தியது என்று தேர்தல் பணிகளில் சுற்றி சுழன்றன. ஆனால் காங்கிரசிலோ முக்கிய தலைவர்களே தேர்தல் பிரச்சாரங்களில் முக்கிய கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தனர். இதுவே காங்கிரசின் தோல்விக்கு முக்கிய காரணம் என்றும், தொடர்ந்து வரவிருக்கும் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்களில் இது எதுவுமே நடந்துவிடக் கூடாது என்பதில் கட்சி உறுதியாக இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் மீண்டும் அதே தவறையை காங்கிரஸ் செய்து வருவதாக தெரிய வருகிறது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல்களுடன் சேர்த்து 48 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2 மக்களவைத் தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்கும் என்று அறிவித்திருந்தது தேர்தல் ஆணையம். இதில் முக்கியமான தொகுதி வயநாடு மக்களவை தொகுதி. ராகுல் காந்தி போட்டியிட்டு வென்று பின்னர் ராஜினாமா செய்த தொகுதி. அண்ணனின் இடத்தில் தங்கை பிரியங்கா காந்தி போட்டியிட்ட தொகுதி. பிரியங்காவின் முதல் தேர்தல் என்பதால் வேட்புமனு தாக்கலின் போதே ராகுல் காந்தி, சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்று படைசூழ இருந்தனர். ஆனால் அதைத் தொடர்ந்த தேர்தல் பிரச்சாரங்களிலும் வயநாட்டு தேர்தலின் மீதே அதிக கவனம் செலுத்தியது காங்கிரஸ். இதற்கிடையில் 2 முக்கிய மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களில் காங்கிரஸ் முறையாக செயல்படவில்லை என்று கூட்டணி கட்சிகளே குற்றஞ்சாட்டும் அளவுக்கு இருப்பதாக தெரிய வருகிறது. ஜம்மு காஷ்மீர் தேர்தலின் போதே 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது ஜம்முவில் அதிக இடங்களை கேட்டு பெற்றிருக்கும் காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தி இனியாவது அங்கு தேர்தல் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார் தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவர் ஒமர் அப்துல்லா. இப்போது அதே நிலையை மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களிலும் தொடர்வதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலம். இங்கு மொத்தம் 81 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதில் நவம்பர் 13 அன்று நடந்த முதற்கட்ட வாக்குப்பதிவில் 43 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. நவம்பர் 20 அன்று நடக்கும் 2ஆம் கட்ட தேர்தலில் 38 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. இதில் ஆளும் மகாகத்பந்தன் கூட்டணியில் முக்கிய இடம் பிடிக்கிறது காங்கிரஸ். தொகுதி பங்கீட்டின் போதே அதிக இடங்கள் வேண்டும் என்று தொடர்ந்து டிமாண்ட் செய்த காங்கிரஸ் இறுதியில் 30 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்தது. அதிக இடங்களை கேட்டு பெறுவதில் காங்கிரஸ் செலுத்திய ஆர்வத்தை கூட பிரச்சாரங்களில் காட்டவில்லை என்று தெரிகிறது. முதற்கட்ட தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட 17 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. இந்நிலையில் தான் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் தலைவர்கள் பிரச்சாரங்கள் செய்ததாகவும் செய்து வருவதாகவும் தெரிய வருகிறது. மகாகத்பந்தன் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் மற்ற 2 கட்சிகள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியில் காங்கிரஸ் தலை கூட காட்டவில்லை என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளிலேயே கூட முழுவீச்சில் பிரச்சாரங்கள் நடக்கவில்லை என்றும், பிரச்சாரங்களில் மக்கள் கூட்டமே இல்லை என்றும் தெரிய வந்திருக்கிறது. போதாக்குறைக்கு நவம்பர் 13 அன்று முதற்கட்ட தேர்தல் நடக்க இருந்த நிலையில் நவம்பர் 12 தான் தங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது காங்கிரஸ். இதனால் கட்சியின் வாக்குறுதிகளை முதற்கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்த தொகுதிகளுக்கு கொண்டு சேர்க்க முடியவில்லை. அது மட்டுமில்லாமல் தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் கட்சியின் தலைமையை மாற்றியது காங்கிரஸ். 2021ஆம் ஆண்டு ஜார்க்கண்டின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட ராஜேஷ் குமாரை மாற்றி கடந்த ஆகஸ்ட் மாதம் 3 முறை MLA ஆக இருந்த கேசவ் மாதோ கமலேஷை மாநில தலைவராக்கியது கட்சி தலைமை. ஆனால் கமலேஷ் தலைமையில் காங்கிரஸ் கமிட்டியில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் இன்னும் செயலுக்கே வராமல் இருக்கிறது. கட்சிக்கு மேலும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு புறம் கூட்டணி கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை பார்க்கும்போது தேர்தல் அறிவிப்பிலிருந்து கட்சி தலைவர் ஹேமந்த் சோரன் மற்றும் அவர் மனைவி கல்பனா சோரன் கிட்டத்தட்ட 60 பேரணிகள் நடத்தியிருக்கின்றனர். அதே நேரம் காங்கிரசின் முக்கிய பிரச்சார முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இதுவரை 3 பேரணிகள் உட்பட 7 மீட்டிங்குகள் மட்டுமே நடத்தியிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே 11 மீட்டிங்குகள் நடத்தியிருக்கிறார். வயநாடு தேர்தல் முடிந்த பின்னர் பிரியங்கா காந்தியும் கோடா மாவட்டத்தில் பேரணி நடத்தியிருக்கிறார். காங்கிரஸ் கேட்டு பெற்றிருக்கும் தொகுதிகளுக்கு அவர்கள் நடத்தியிருக்கும் தேர்தல் கூட்டங்கள் மிக குறைவு என்று கூட்டணி கட்சி தலைவர்களே நொந்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. காங்கிரஸை ஒப்பிடும்போது இந்த மாநிலத்தில் சிறிய கட்சிகளாக இருக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் இடதுசாரி கட்சி கூட காங்கிரஸை விட அதிகமாக பிரச்சாரங்கள் செய்திருப்பதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே மக்களவை தேர்தலிலேயே பாஜக தான் அதிக இடங்களில் வென்றிருந்தது. சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக முன்னெடுக்கும் பிரச்சாரங்களும் களத்தில் ஒர்க் அவுட் ஆவதால் அந்த கட்சிக்கே மாநிலத்தில் ஒரு எட்ஜ் இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் காங்கிரசின் இந்த சுணக்கம் கூட்டணிக்குள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்கிற எதிர்பார்ப்பு உண்டாகியிருக்கிறது.